இது நவீன உலக போராக மாறிட்டு இருக்கு. அமெரிக்காவோட பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு. ஒரு பொருளாதார சீர்கேடை நோக்கி போய் கொண்டிருக்கும் நாடு இன்னொரு பொருளாதார சீர்கேடில் சிக்கி தவிக்கும் நாடுடன் சண்டை போடுவதால் மொத்த உலக பொருளாதாரத்தையும் அழிக்க முன்னேற்பாடுகள் மேற்கொண்டு உள்ளார்கள். இந்தியாவுக்கு வரக்கூடிய கேஸ் கிட்டத்தட்ட 33% கேஸ் இந்த நார்த் ஃபீல்டில் இருந்து தான் வருது. இந்த கேஸ் ஆனது வரல அப்படின்ற பட்சத்தில் பெரிய கேஸ் பற்றாக்குறை உலகம் ஃபுல்லாக ஏற்படும். ஆல்ரெடி 1/5 எண்ணெய் வர்த்தகம் அடிபட்டுள்ளது. இப்போ கேஸ் வர்த்தகம் அடிபட்டுருச்சுன்னா இது குளோபல் எக்கானமிக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை திறக்க வைக்கணும்னா ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கும் முக்கியமான தீவுகள் இன்க்ளூடிங் கர்க் ஐலாண்ட் அதை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும். அதுக்கு நிலப்பரப்பில் ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும். ட்ரம்ப் எப்போது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றாரு. அவர் சொல்றது ஒன்று, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஈரான் முடிஞ்சு போச்சுன்னு முதல் நாள் அறிவிச்சார். முடிஞ்சிருச்சா? அங்கே தான் இருக்குது, நான் நினச்சா எப்போனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றது. இட்ஸ் நாட் பாசிபிள். ட்ரம்ப் கிவ்ஸ் அ ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். சவுத் பார்ஸ் அடிச்சது எனக்கு தெரியல அப்படின்ற. அப்போ இஸ்ரேலுக்கும் இவருக்கு கூட தான் அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையா? அப்போ என்ன குறிக்கோளோட சண்டையை ஸ்டார்ட் பண்ணீங்க? இவங்க நினச்ச டைமுக்கு நிலப்பரப்பில் உள்ள போக முடியுமே தவிர்த்து போரை ஜெயிக்க முடியாது. உயிர் சேதம், மிகப்பெரிய அளவுக்கான உயிர் சேதம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இந்த பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இஸ்ரேல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அரபு நாடுகள் என்ன சொல்லுது, நீ தொடங்கி வச்சுட்ட, அவன் என்னையும் சேர்த்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஒழுங்காக முடிச்சுட்டு 7:30 கூப்பிட்டது நீ தான், இன்னைக்கு என்னால் முடியுதேன்னு சொல்லிட்டு குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு நீ பின்வாங்கன்னு வச்சுக்கோ. நாளைக்கு ஈரான் இத்தோட விட மாட்டான். ருசிகண்ட பூனை அவன் ஒன்ஸ் எங்களை அடிக்க ஆரம்பித்து அவன் கை ஓங்கிடுச்சுன்னா உன்னையே துரத்தி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தைரியம் வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாம் ஏமாத்துறோம், எங்களை விட்டு வைக்க மாட்டோம். ஈரானோட போர் தந்துடும். இந்த போரை ஹாரிசான்டலாக ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதாவது மொத்த பிராந்தியத்துக்கும் இதை பரப்பி விடுறது இந்த போரை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க போர் கப்பல்களே அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அமெரிக்கன் கடற்படையே ஒத்துக்கல. கெரால்ட் ஃபோல்டு 30 மணி நேரமாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? அப்ரஹாம் லிங்கன் அந்த போர் பகுதிக்கே நான் செல்ல மாட்டேன்னு சொல்லிடுச்சு, போக மாட்டேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயஹிந்த். சார், இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தங்களுடைய தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார், பக்ரைன், பாகிஸ்தான் உட்பட 12 நாடுகள் கூட்ட அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ இந்த கூட்டறிக்கை வர காரணம் அந்த அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இராணுவ தளமானங்கள் மீது தாக்குதல் நடப்பது தவிர்த்து இப்பொழுது கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லப்படுகிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், ஆயில் பைப்லைன்ஸ், எண்ணெய் பைப்லைன்கள், இது மேலே எல்லாம் தாக்குதல்கள் நடத்த தொடங்கியுள்ளார்கள். நேற்று கத்தாரில் தாக்குதல். அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் சவுத் பார்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்த உலகத்துக்கே 13 ஆண்டுகளுக்கான எண்ணெய் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கேஸ் ஃபீல்டு. அது கத்தாருக்கும் ஈரானுக்கும் 2 பேரும் ஷேர் பண்ணுறது. கத்தார் பக்கம் அதை கூப்பிடுறது நார்த் ஃபீல்டுன்னு கூப்பிடுவாங்க. ஈரான் பக்கம் அதை கூப்பிடுறது சவுத் பார்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. கத்தார் சைட்லேருந்து எடுக்கக்கூடிய கேஸை ரஸ் லஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைக்கு செல்லக்கூடும். ஈரானில் எடுக்கிறது அவங்களோட சுத்திகரிப்பு ஆலைக்கு செல்லும். ஸோ இந்த சவுத் பார்ஸை தாக்குனதை ட்ரம்ப் எனக்கு தெரியாது, இது இஸ்ரேல் என்னை கேட்டு செய்யலை. அப்போ இஸ்ரேல் பண்ணுறது உங்களுக்கு செய்யலைன்னா அப்போ ஏன் போரில் 2 பேரும் ஒன்றா சண்டை போடுறீங்க? ஒன்று இஸ்ரேல் இவருக்கு சொல்லலை, இல்லை இவர் சொன்னது இவர் புரிஞ்சிக்கல, இல்லை சொன்னது புரிஞ்சாலும் இதோட விளைவுகள் அவருக்கு தெரியல, விளைவுகள் தெரிஞ்சாலும் எனக்கு என்ன ஆக போகுது, நடக்கட்டுமேன்னு சொல்லி விட்டுட்டார். இதுதான் அர்த்தம். அதோட விளைவு என்ன? ஈரானோட பதில் தாக்குதல்கள் யான்பு போர்ட் மேலே நடந்திருக்கு. அதாவது ரெட்சி பக்கத்தில் கல்ஃப் ஆஃப் அடனை நோக்கி சவுதி அரேபியா எண்ணெயை ரஸ்தனூரால இருந்து 460 கிலோமீட்டர் கிட்ட அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல நிரப்பி, அந்த போர்ட்டில் நிரப்பி கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் வரை அந்த பகுதியில் இருந்து வெளியே வருகின்றது. மாற்று வழி.
அந்த மாற்று வழியில் இருக்கக்கூடிய யான்பு போர்ட்டை தாக்குதல் செய்துள்ளார்கள். நெக்ஸ்ட்டு பாபல் மண்டப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஜலசந்தி மாதிரி அது. அந்த இடத்துல கல்ஃப் ஆஃப் அடன்லேருந்து வெளியே வரும்போது அது திரும்பும். அந்த இடத்துல ஹவுத்திகளை தாக்குவதற்கு எல்லா ஆயத்த பணிகளும் மேற்கொண்டுள்ளார்கள் ஈரான். ஸோ சவுதி அரேபியா எண்ணெயை வந்து இன்னொரு பக்கமும் முடக்குறது. அப்போ வரக்கூடிய கொஞ்சம் 7 மில்லியன் பேரல் எண்ணெய் கூட வராமல் போயிடும். முந்தா நேற்று வரைக்கும் எத்தனை கப்பல்கள் வந்திருக்குன்னு எடுத்து பார்த்தோம்டான்னா ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸை தாண்டி வெறும் மொத்தமே 4 கப்பல்கள். அதில் 3 எண்ணெய் கப்பல், ஒரு கேஸ் கப்பல். மொத்த அந்த வரக்கூடிய கப்பல்களோட வர்த்தகம் 97% சரிந்துள்ளது. பல கப்பல்கள் அங்கேயே தேங்கி கிடக்கின்றன. யாருமே ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸை தாண்டி வரக்கூடிய சூழல்ல இல்லை. இது உலக எண்ணெய் விலையை மாத்திரம் சவுத் பார்ஸை அடித்த பிற்பாடு $110 $110 $111 வரைக்கும் எண்ணெய் விலை உயர்ந்துடுச்சு. நேற்று இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் மாத்திரம் 12 லட்சம் கோடி போச்சு. ஸோ இது வந்து இது நவீன உலக போராக மாறிட்டு இருக்கு. அமெரிக்காவோட பொருளாதார நிலைமையும் அழிஞ்சு போச்சு. $43 ட்ரில்லியன் கடனில் இருக்காங்க. நான் என் பொருளாதாரம் அழிஞ்சா பரவாயில்ல, ஈரானை வம்புக்கு இழுத்து அவன் பொருளாதாரமும் அழிஞ்சு போய் உட்காந்துருக்கு. ஒரு பொருளாதார சீர்கேடை நோக்கி போய் கொண்டிருக்கும் நாடு இன்னொரு பொருளாதார சீர்கேடில் சிக்கி தவிக்கும் நாடுடன் சண்டை போடுவதால் மொத்த உலக பொருளாதாரத்தையும் அழிக்க முன்னேற்பாடுகள் மேற்கொண்டு உள்ளார்கள். அதுதான் நம்மளுக்கு இந்த போர்ல மெயின் எடுத்துக்க வேண்டிய மையப்பொருள். இப்போ இந்தியாவுக்கு வரக்கூடிய கேஸ் கிட்டத்தட்ட 33% கேஸ் வந்து இந்த நார்த் ஃபீல்ட்ல இருந்து தான் வருது. சவுத் பார்ஸ், நார்த் ஃபீல்ட் இதுல இருந்து தான் வருது. இந்த கேஸ் ஆனது வரல அப்படின்ற பட்சத்தில் பெரிய கேஸ் பற்றாக்குறை உலகம் ஃபுல்லாக ஏற்படும். ஆல்ரெடி 1/5 எண்ணெய் வர்த்தகம் அடிபட்டுள்ளது. இப்போ கேஸ் வர்த்தகம் அடிபட்டுருச்சுன்னா இது குளோபல் எக்கானமிக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். இதில் வேற பீட் எக்ஸத் வேற $200 பில்லியன் கேட்டிருக்காரு போரை தொடர்வதற்கு. ஆமாம், $200 பில்லியன் கேட்டிருக்காருன்னா ஆல்ரெடி $25 பில்லியன் தாண்டிடுச்சு போர் செலவு. இந்த கணக்கில் போர் நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த போர் வந்து $1 ட்ரில்லியன் வரைக்கும் செலவழிக்கக்கூடும். ஒன்று. அடுத்து ஈரான் வந்து அவங்க எடுத்துக்கொண்ட குறிக்கோளுக்கு வந்து 4 விஷயங்கள் அவங்க வந்து இப்போது அச்சீவ் பண்ணி ஆகணும். ஒன்று, ஈரானை வந்து கட்டுப்படுத்தி ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸை திறக்க வைக்கணும்னா ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கும் முக்கியமான தீவுகள் இன்க்ளூடிங் கர்க் ஐலாண்ட் அதை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும். அதுக்கு நிலப்பரப்பில் ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும். அதுக்கு இஸ்ரேலிய படைகளை அனுப்ப வேண்டும். அமெரிக்க படைகளும் அதில் ஈடுபட வேண்டும். அந்த தீவுகளை கைப்பற்றினால் அப்பொழுது ஈரான் மீது ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. ட்ரம்ப் எப்போது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றாரு. அவர் சொல்றது ஒன்று, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஈரான் முடிஞ்சு போச்சுன்னு முதல் நாள் அறிவிச்சார். முடிஞ்சிருச்சா? அது அங்கே தான் இருக்குது, நான் நினச்சா எப்போனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றது. இட்ஸ் நாட் பாசிபிள். ட்ரம்ப் வந்து கிவ்ஸ் அ ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் அவர் பாட்டுக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பார் அவர். சவுத் பார்ஸ் அடிச்சது எனக்கு தெரியல அப்படின்ற. அப்போ இஸ்ரேலுக்கும் இவருக்கு கூட தான் அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையா? அப்போ என்ன குறிக்கோளோட சண்டையை ஸ்டார்ட் பண்ணீங்க? அவர் சொல்வதை அமெரிக்கர்களே நம்புவதில்லை, நம்ம ஏன் நம்பணும்? உள்நாட்டிலேயே அவருக்கு எதிராக நலவழி தாக்குதல் நடத்துறதுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை கிளம்பி உள்ளது அமெரிக்காக்குள்ளேயே. அதுக்கு அடுத்து வரேன். ஸோ அமெரிக்காவுக்கு இருக்க ஆப்ஷன் என்ன? இந்த தீவுகளை கைப்பற்றுவது, கைப்பற்றி ஈரான் மீது அழுத்தம் கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸை திறக்க வைப்பது. அடுத்து ஏன் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சொல்கிறேன். சப்சர்ஃபேஸ் லெவல் அப்படின்வாங்க. அதாவது தண்ணி கொஞ்சம் சற்றே மேலே இருக்கக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட 20 கேபிள்கள், இன்டர்நெட் கேபிள்கள் யூரோப்பில் இருந்து ஆப்பிரிக்கால இருந்து ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுது. இன்டர்நெட் கேபிள் அது கிட்டத்தட்ட 30% இன்டர்நெட், உலக இன்டர்நெட்டுக்கு வந்து அதுதான் மையம், ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான். ஸோ அது கட் ஆகிடும். ஹீலியம் செமிகண்டக்டர்ஸில் முக்கியமான யூஸ் பண்ணக்கூடிய பொருள். அது நின்று போச்சுன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கே வந்து ஸ்தம்பிச்சிடும். டர்க்கியோட முக்கியமான ஒன் ஆஃப் தி உற்பத்தி வந்து ஹீலியம். அது ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வருது, அது நின்றுடும். குவாட்டாரோட முக்கியமான உற்பத்தி ஹீலியம், அது நின்றுடும். ஸோ உலகத்துக்கு எதெல்லாம் முக்கியமான வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கோ இது எல்லாம் வந்து தடை செய்யப்படும்.
இல்லை தடைக்கு ஆளாக்கப்படும். ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இப்படியே மூடி இருந்தால், இல்லை அங்கே பெரிய பிரச்சனை மூண்டால், இன்னும் பிரச்சனை பெரிதானால், இதையோட பல மடங்கு. ரெண்டாவது அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் ஈரான் மீது நிலவழி தாக்குதல் நடத்துவது. அதற்கு சாத்தியக்கூறு கம்மி. ஏன்னா ஈரான் டர்க்கியை ஒட்டியுள்ள பகுதிகள் மலை சூழ்ந்த பிரதேசம். இந்த சைடு பலூச்சிஸ்தான் ஒட்டியுள்ள பகுதியும், அந்த சைடு ஆப்கானிஸ்தான் ஒட்டியுள்ள பகுதியும் மலை சூழ்ந்த பிரதேசம். ஸோ அவ்வளோ ஈஸி இல்லை. கடல் வழியாக தான் தாக்குதல் நடத்தணும். கடல் வழியாக தாக்குதல் நடத்தணும்னா முதல்ல ஈரானோட ராக்கெட் ஃபோர்ஸை எல்லாத்தையும் அழிக்கணும். ப்ளஸ் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈரானிய வீரர்களை உள்நாட்டில் சந்திக்க வேண்டியது இருக்கும். அவங்க பிரிஞ்சு மக்களோட மக்களாக மாறிட்டாங்கடான்னா அப்போது உள்நாட்டு போராக அது மாறக்கூடிய எல்லா சான்ஸும் உண்டு. இவங்க நினச்ச டைமுக்கு வந்து நிலப்பரப்பில் உள்ளே போக முடியுமே தவிர்த்து போரை ஜெயிக்க முடியாது. உயிர் சேதம், மிகப்பெரிய அளவுக்கான உயிர் சேதம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அவர் ஒன்றுனா சொல்லிக்கலாம், நான் வியட்நாம் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வீட்டிலேருந்து அவர் எத்தனை பிள்ளைய பெற்று வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் மருமகன் ஜெராட் குஷ்னரையோ இல்லை அவர் மகன்களையோ அனுப்புவதற்கு அவர் தயாரா? போரில் இல்லை போர் சூழ்ந்த பகுதிக்கு இவர் செல்ல தயாரா? தயார் இல்லை. அப்போ ஏன் இவர் வந்து மொத்த அமெரிக்காவை போரில் ஆழ்த்துகிறார் என்ற கேள்வி அமெரிக்கர்களை எழுப்புறாங்க. ஒன்று. ஸோ இது ரெண்டாவது, இது நிலவழி தாக்குதல். மூணாவது, ஈரானில் இஸ்ஃபஹானில் வந்து அவங்களோட அணு ஆலை இருக்குது. அதில் 440லேருந்து 460 kg யுரேனியம் இருக்குது. அதுக்கு 1000 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீமை அனுப்பி அந்த யுரேனியத்தை தூக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு இது எடுத்திருக்காங்க, பிளான் வச்சுருக்காங்க. அது அவ்வளோ சுலபம் இல்லை. இஸ்ஃபஹான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஈரானோட மையத்துக்கிட்ட மேற்கு பக்கத்தில் இருந்தால் கூட ஈரான் நடுவில் இருக்குன்னு வச்சுக்கலாங்களேன், கொஞ்சம் நடு பக்கத்துலேயே வந்துடும். அப்போ அவ்வளோ தூரத்துக்கு இவங்க போயிட்டு அதை உள்ளே நுழைஞ்சி 1000 பேர் அனுப்பி எடுத்துகிட்டு எப்படி ரிட்டர்ன் வருவாங்க? ஒரு 10 பேர் மாட்டிக்கிட்டாங்க, 20 பேர் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை 200 பேர் உயிர் சேதம், அது என்ன ஆகும்? ஸோ இதுவும் வழி இல்லை. நாலாவது ஒன்று இருக்குது, பேசாமல் அமைதி பேச்சுவார்த்தையை நாடி போரை வந்து முடிச்சுக்கிறது. அது அமெரிக்காவோட கை ஓங்கின மாதிரி காட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டா அமெரிக்காவுக்கு நல்லது என்று அமெரிக்கா எதிர்பார்க்குறது. அதற்கு ஒரு வழி தான் இந்த கர்க் ஐலாண்டை பிடிக்கிறது. இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா நாளைக்கு நெகோசியேஷன், அதாவது பேச்சுவார்த்தை என்று வரும்போது நான் இதை விட்டு கொடுக்குறேன், நீ இதை விட்டு கொடு, நீ இங்கே இறங்கி வா, நான் அங்கே இறங்கி வரேன்னு சொல்கிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இஸ்ரேல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அரபு நாடுகள் என்ன சொல்லுது, நீ தொடங்கி வச்சுட்ட, அவன் என்னையும் சேர்த்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஒழுங்காக முடிச்சுட்டு போ. 7:30 கூப்பிட்டது நீ தான், இன்னைக்கு என்னால் முடியுதேன்னு சொல்லிட்டு குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு நீ பின்வாங்கன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஈரான் வந்து இத்தோட விட மாட்டான். ருசிகண்ட பூனை அவன். ஒன்ஸ் எங்களை அடிக்க ஆரம்பிச்சு அவன் கை ஓங்கிடுச்சுன்னா உன்னையே துரத்தி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தைரியம் வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாம் ஏமாத்துறோம், எங்களை விட்டு வைக்க மாட்டோம், ஒழுங்காக முடிச்சுட்டு போ அப்படின்றாங்க. சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், இவங்க எல்லாம். ஏன்னா யுஏயோட பொருளாதாரம் நீ முடிஞ்சு போச்சுங்க. சவுதி அரேபியா எதை வேணாலும் தாக்கக்கூடிய, சவுதி அரேபியா வந்து ஈரான் பக்கம் தாக்குதலை திருப்பினாங்கன்னா அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரின்ஸ் ஃபைசல் பின் ஃபரான் அல் சவுத் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இன்னொரு முறை தாக்குதல் நடந்தால் நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன பண்ணுவேன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு சண்டை போட்ட வரலாறே இல்லை. அவங்களுக்கு ஈரானை தாக்க பிடிக்கிற தன்மை எல்லாம் சவுதி அரேபியாவுக்கு இல்லை. அடிச்சு பார்க்கட்டுமே. அதுக்கப்புறம் யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியா அடிப்பாங்க. 10 வருஷமாக யமனில் போயிட்டு சவுதி அரேபியா சண்டை போட்டுருக்கு, இது வரைக்கும் ஜெயிச்ச பாடு இல்லை. சவுதி கப்பல் ஒன்று ரெட் சி வெளியே வராது, அவ்வளோதான். ஸோ சவுதி பொருளாதாரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க போர்க்கப்பல்களே அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அமெரிக்கன் கடற்படையே வந்து ஒத்துக்கல. கெரால்ட் ஃபோல்டு 30 மணி நேரமாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ரஹாம் லிங்கன் அந்த போர் பகுதிக்கே நான் செல்ல மாட்டேன்னு சொல்லிடுச்சு. போக மாட்டேன், செல்ல முடியாது, போக முடியாது. ஏன்னா ஈரானோட ட்ரோன்களும் ஈரானோட ராக்கெட்டுகளும் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்களோட டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ், தற்காத்து கொள்ளும் திறன் பெரிய அளவுக்கு அடி வாங்கியுள்ளது. ஒன்றும் உண்மை, ஈரானை தாக்கும் திறன் இவர்களுக்கு இன்னும் குறையவில்லை. அவங்களால பங்கர் பஸ்டர் பாம்ஸ் போட முடியும், எல்லாம் போட முடியும், ஈரானை தரமட்டம் கூட ஆக்க முடியும். ஆனால் ஈரான் திரும்பி அடிக்கக்கூடிய திறனை வந்து இன்னும் தரமட்டம் ஆக்க முடியல. அவங்க மக்கள் வந்து இன்னும் ஆட்சிக்கு எதிராக வெளிப்படையாக கிளர்ச்சியில் ஈடுபடல.
எத்தனை பேரை கொன்றாலும் எத்தனை தலைவர்களை கொன்றாலும் அதற்கு மாற்று அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ ஒன்று போனால் ஒன்று அந்த வேக்யூமை ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பசீஜோட தலைவர் காசிம் ரஸா சொலைமானியை கொன்னாங்க. அவங்களோட தேசிய நேஷனல் செக்யூரிட்டி சீஃப் அலி லாரிஜானியை கொன்னாங்க, அலி லாரிஜானி. அதுக்கப்புறம் இவரை கொன்னாங்க, இஸ்மாயில் கத்தீப், அவங்களோட உளவு மந்திரியை. 3 பேரை கொன்னப்போ உடனே அவங்க ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பசீஜ் நாடு ஃபுல்லாக பரவி இருக்கு, IRGC நாடு ஃபுல்லாக பரவி இருக்கு, ராக்கெட் ஃபோர்ஸ் நாடு ஃபுல்லாக பரவி இருக்கு. இது ஃபுல்லாக ஆட்சி கட்டுப்பாட்டில் கீழே வரக்கூடியது. இது இல்லாமல் ஈரானிய இராணுவம் இருக்குது, ஈரானிய கடற்படை இருக்குது. கடற்படை கப்பல்கள் எல்லாம் போனால் கூட இன்னும் அவங்க வந்து அதாவது அன்மேன்டு போட்ஸ், வெடிபொருள் நிரப்பிய ரிமோட் மூலம் ஆப்ரேட் செய்யும் போட்களை வைத்துள்ளார்கள் பந்தர் அப்பாஸ் கிட்ட. அந்த போட்ஸை யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் அவங்க வந்து ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து தனியாக இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இல்லைன்னாலும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்க வந்து எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு நிலவழி தாக்குதலை வந்து தாக்கு பிடிக்கிற தன்மை அமெரிக்காவுக்கு இல்லை, இஸ்ரேலுக்கு இல்லை. ஸோ அந்த ஆட்சி, அதாவது அரசியல் மாற்றமோ இல்லை அரசியல் செல்வாக்கோ இன்னும் அந்த அரசு இழக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட அரசியல் செல்வாக்கும் அரசியல் பலமும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இன்னும் ஹார்ட்லைனர்ஸ் தான், அதாவது மிதவாதிகளுக்கு பதிலாக அமெரிக்காவுக்கு மீது கோபம் கொண்ட, சினம் கொண்ட, இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவுடன் எந்த விதமான ஒப்பந்தமும் வேண்டாம் என்ற நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் இப்பொழுது பதவிக்கு வந்து வண்ணம் உள்ளார்கள். இது போர் நிறுத்துவதற்கான அறிகுறி அல்ல, போர் தொடர்வதற்கான அறிகுறி. அடுத்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இஸ்ரேல் வந்து குறுகிய போர்களுக்கு தான் அவர்கள் தயாராகி உள்ளார்கள். நெடுங்காலம் போர், மாத கணக்கில் போர் நடந்ததுன்னா அவங்க அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் போரை நடத்த முடியாது. அமெரிக்கா வந்து இது மாதிரி விமானத்தை வச்சே தாக்கிட்டு இருந்தால் எத்தனை நாள் தாக்க முடியும்? கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், எண்ணெய் கிடங்குகள் எல்லாத்தையும் அவங்களும் ஈரான் போட்டு நான் முழுகிறேன், எல்லாரையும் சேர்த்து அடிச்சு முழுகடிச்சு தாண்டா நான் போவேன்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணி எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சா அப்போ அமெரிக்கா அங்கே போரை ஜெயிச்சதா அர்த்தமா, தோத்ததா அர்த்தமா? ஒரு சாம்பிளுக்கு 2 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது கண்டினியூ ஆச்சுன்னா உலக பொருளாதாரம் எங்கே சார் போய் நிற்கும்? ஆக்சுவலாக இந்த ஆயில் சம்மந்தமான, கேஸ் சம்மந்தமான ஒரு தேவை எங்கே போய் நிற்கும்? நம்ம அதை சமாளிக்க முடியுமா, குறிப்பாக இந்தியானால? இந்தியா இல்லை, சைனாவாலையும் சமாளிக்க முடியாது, இந்தியாவிலையும் சமாளிக்க முடியாது, ஜப்பானாலையும் சமாளிக்க முடியாது, கொரியாவாலையும் சமாளிக்க முடியாது. இதெல்லாம் கன்சூமிங் எக்கானமிஸ். இன்னொரு நாடுகிட்ட இருந்து வாங்கி நம்ம அதை வச்சு தான் நம்ம பிழைக்கிறோம். அதாவது அன்றாடம் நமது தேவை வந்து வெளியிலேருந்து வர்றது தான். உள்நாட்டு உற்பத்தி 12.8 மில்லியன் கியூபிக் டன்ஸ் தான் நம்மளோட கேஸ் உற்பத்தி. மிச்சம் 27 29 மெட்ரிக் டன் கேஸை வந்து, மில்லியன் மெட்ரிக் டன் கேஸை வந்து நம்ம வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். அதுலேயும் கொத்தார்கிட்டேருந்து அதிகமாக வாங்குகிறோம், இந்த நார்த் ஃபீல்ட்லேருந்து. இதெல்லாம் முடக்கப்பட்டுள்ளது. அதுக்கு தான் நம்ம அல்ஜீரியா கிட்ட, US கிட்ட, கனடா கிட்ட, நார்வே கிட்ட, ஆஸ்திரேலியா கிட்ட, இவங்ககிட்டெல்லாம், ரஷ்யா கிட்ட, இவங்ககிட்டெல்லாம் கேஸ் வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள், நம்ம முன்னேற்பாடுகள், அதுக்கான வேலைகள் பண்ணியிருக்கோம். உள்நாட்டிலே இருந்தே கேஸ் உற்பத்தியை வந்து 13% அதிகப்படுத்தி இருக்கோம். ஆனால் பற்றாக்குறை இருக்க தான் செய்யுது. இது சைனாவுக்கும் பொருந்தும், ஜப்பானுக்கும் பொருந்தும், கொரியாவுக்கும் பொருந்தும். ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியில் இருந்தாலும் அவங்களுடைய US-உடைய F-35 அதை தாக்கப்பட்டுள்ளது என்று இவங்க ஈரான் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் முகாந்திரத்தில் நான் எடுத்துக்க முடியும் என்பது பெரிய கேள்வி. ஏன்னா நெத்தனியாவை கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. இஸ்ரேல் அதுக்கு தோதா நிறைய AI வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேல் ஒரு விஷயத்த சொன்னாங்க, நாங்கள் லாரிஜானியை நாங்கள் கொன்னோம்னு சொல்லிட்டு. பட் அது உண்மையான ப்ரூவ் ஆயிடுச்சு. நெத்தனியாவை இவங்க கொண்டது வந்து உண்மையான ப்ரூவ் ஆகலை இது வரைக்கும். நெத்தனியாவை வந்து தான் லாரிஜானி கொல்லப்பட்டார்ன்ற விஷயத்த அறிவித்தார். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தா ஈரான்லேருந்து வரக்கூடிய பல தகவல்கள் முன்னுக்கு பின் இருக்கின்றன, சற்றே முரணாக இருக்கின்றன. 100% அதுக்கு கேரண்டி இல்லை, அதுக்கு உத்தரவாதம் இல்லை. F-35 தாக்குனதுக்கு F-35 தாக்கியிருக்காங்க. அது எந்த அளவுக்கான தாக்குதல், அது நிலைகுலை செய்துள்ளதா என்பது தான் இங்கே கேள்வி. இன்னைக்கு கிளஸ்டர் குண்டுகளை போட்டு இஸ்ரேலை வந்து டெல் அவிவை வந்து சின்னபின்னமாக்கியிருக்காங்க. அது அவங்க இஸ்ரேலோட ஜனாதிபதியை ஒத்துக்கிட்டு இருக்காரு, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இதனால இஸ்ரேலோட போர் புரியும் தன்மையை, அவங்களோட விமானப்படையை வந்து பலவீனமாக்கிடுச்சான்னா இல்லை. இட் ஹஸ் பிகம் வார் ஆஃப் அட்டிரேஷன்.
பவர் ஆஃப் அட்டிலேஷன்னா யார் எவ்வளோ சேதங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றது தான். ஈரானோட போர் தந்திரம் இந்த போரை வந்து ஹாரிசான்டலாக ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதாவது மொத்த பிராந்தியத்துக்கும் இதை பரப்பி விடுறது இந்த போரை. அதில் ஈரான் வந்து நிஜமாவே அவங்க போர் தந்திரம் வந்து நல்ல ஒரு போர் தந்திரம். அந்த போர் தந்திரத்தின் காரணமாக தான் உலகத்தின் மீதும் குறிப்பிட்ட அமெரிக்கா மீதும் அழுத்தம் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. இதை சீக்கிரம் முடிக்கணுன்ற அழுத்தம் இல்லை. வெறும் ஈரான் மீது தாக்குதலுக்கு அவங்க பதில் தாக்குதல் கொடுத்துட்டு இருந்திருந்தாங்கன்னா, வெறும் ஈரானுக்கான போராக இருந்திருந்தா இது வேற மாதிரியான ஒரு வடிவம் எடுத்திருக்கோம். இந்த ஒரு வியூகத்துக்கு யார் வழிவகுத்தான்னா அலி லார்ஜானி தான் வழிவகுத்தார். அதனால தான் யுஏஇ கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இஸ்ரேல் வந்து அலி லார்ஜானியை கொன்றது என்ற ஒரு தகவல் கசிக்கின்றது. பல மீடியாவில் இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கிறது. ரெண்டாவது, இஸ்ரேலுக்குள்ளேயே அரசுக்குள்ளேயே ஒரு ஸ்திரத்தன்மை, ஈரான் அரசுக்குள்ளேயே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் பல பேர் வந்து ஊடுருவல் பண்ணியிருக்கலாம், காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கலாம், உளவு வந்து வெளியே கொடுக்க நேரிட்டு இருக்கலாம், இஸ்ரேலுக்கு வேலை போயிருக்கலாம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது ஈரானுக்குள்ள. அதனால தான் ஹை ப்ரொஃபைல் கில்லிங்ஸ், அதாவது முக்கியமான தலைவர்களை கொல்லுவது இஸ்ரேல் சுலபமாக செய்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் ஈரானோட முக்கியமான தலைவர்களை கொல்வது அவர்களுக்கு மிக சுலபமாக முடிகிறது இன்னைக்கு. அதுக்கு உள்ளே இருந்தே யாரோ வேலை போயிருந்தா மட்டும்தான், உள்ளே இருந்தே தகவல்கள் கசிந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியுமே தவிர்த்து அவ்வளோ சுலபம் அல்ல. ரெண்டாவது, அலி லார்ஜானி வந்து குட்ஸ் டே பெரேடில் வந்து வெளியே வந்தது அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி அவரே காட்டி கொடுத்துக்கிட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி அலி லார்ஜானி போயிட்டு அரசு கவிழ்ந்துருன்றதெல்லாம் பொய். அதுக்கு காரணம் என்னன்னா, அலி ஜாஃப்ரின்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசியோட முன்னாள் கமாண்டர் ஒருத்தர் இருந்தார் 2003-4 வாக்கில். அவர் ஒரு மொசைக் டாக்டர்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அதாவது ஒவ்வொரு பதவிக்கும் 4 பேருன்ட்டு. அந்த டாக்டரை இப்போ இன்னும் நவீனம் செய்து புதுப்பித்து ஒவ்வொரு பதவிக்கும் 7 பேர், ஒருத்தர் போனா இன்னொருத்தர் போனா இன்னொருத்தர், அது மாதிரி 7 பேரை வந்து லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எத்தனை பேர் இவங்களால கொல்ல முடியும், எத்தனை நாள் கொல்ல முடியும், வந்துகிட்டே தான் இருப்பாங்க, அடுத்தடுத்து வந்துகிட்டே தான். சார், இப்படிப்பட்ட இந்த போர் இப்படி தொடர்ந்து போயிட்டே தருவாயில இந்தியா நடுநிலைத்தன்மையோடு இரண்டு நாடுகளுக்குமே வந்து ஒரு பொதுவான நாடு, இவங்க உள்ள வந்தா போரை நிப்பாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு 2 தரப்புலையுமே சொல்லிட்டாங்க. அமெரிக்காவில் கூட ஒரு முக்கியமான நபர் கூட சொல்லியிருந்தாரு இதை. இந்தியா ஏன் இன்னும் ஒரு முடிவு இல்லை? பேச்சு நேற்று தொடங்கிட்டாரு பிரதமர். பிரெஞ்சு ஜனாதிபதியுடன் பேசியுள்ளார், மலேசிய பிரதமருடன் பேசியுள்ளார், ஜார்டன் மன்னர் அப்துல்லாவுடன் பேசியுள்ளார், ஒமன் சுல்தானுடன் அதாவது அரசருடன் பேசியுள்ளார். இது போதாதென்று ஈரானுடனும் பேச்சுவார்த்தை பேக் சேனல் டாக்ஸை தொடங்கிட்டாங்க. இஸ்ரேலுடன் நெத்தன்யாஹுவுடனும் பேசி இருக்கிறார். இது பத்தாது என்று ரஷ்யாவும் இந்தியாவும் பேக் சேனல் டாக்ஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் இந்தியா வந்து நடுநிலை எடுக்க வேண்டிய கட்டாயம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால்தான். நம்ம எந்த பக்கம் சாய வேண்டிய தேவை இல்லை என்று நான் அழுத்தம் திருத்தமாக ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். பேச்சுவார்த்தை என்று வரும்போது இன்னைக்கு ஒமனோ இந்தியாவோ 2 பேர்கிட்டையும் பேசுகிற தன்மை கொண்ட நாடுகளாக பார்க்கப்படுகிறது, ஒரு தரப்பாக இல்லாமல். இஸ்ரேல்கிட்டையும் பேச முடியும் நம்மளால, ஈரான்கிட்டையும் பேச முடியும். அது மாதிரி எத்தனை நாடுகள் நீங்கள் விரல விட்டு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சார். இங்கே லபோதிபோன்னு அடிச்சுக்கிறானுங்களே, அமெரிக்கா தான் வின் பண்ணோம், ஈரான் தான் வின் பண்ணோம். கிரிக்கெட் மேட்ச் ஆக்கிட்டானுங்க மொத்தத்தில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு உலகப்போர் இணையான ஒரு போரை, பிராந்திய போரை கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அமெரிக்காவுக்கு கொடி பிடிக்கிறதும் இஸ்ரேலுக்கு கொடி பிடிக்கிறதும், இன்னொரு குறிப்பிட்ட சமுதாயம் ஈரானுக்கு கொடி பிடிக்கிறதும். சரி, நீ யாருக்கு வேணாலும் கொடி பிடி, கடைசியில் உன் வீட்டில் சமையல் அறையில் கேஸ் வேணும்னா, உன் வண்டியில் பெட்ரோல் வேணும்னா உனக்கு நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் போர் நின்னாதான் அங்கே போர் நிற்கணும். அதுக்கு நீ இஸ்ரேல்காரனோ அமெரிக்காக்காரனோ வந்து உனக்கு பெட்ரோல் ஊற்ற போகிறது இல்லை, இல்லை ஈரான் வந்து உனக்கு பெட்ரோல் ஊற்ற போகிறது இல்லை, நீ தான் உனக்கு பெட்ரோல் ஊற்றிக்கணும். அதுக்கு பிராக்மேட்டிக் அப்ரோச், எது இந்தியாவின் தேவை என்று புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இல்லாதவர்கள் இந்தியாவை பற்றியோ இந்திய அரசை பற்றியோ என்ன வேணும்னாலும் வாய்க்கு வந்தபடி பேசலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அப்போ புத்திஸ்வாதீனம் பத்தலை, இன்னும் சொல்ல போனால் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் என்றுதான் உலகம் நினைக்கும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஜெயின்.